ஹலோ மக்களே, ரீசெண்டாக ஃபெப்ல லான்ச் ஆன போக்கோ C55 ஓட ஸ்பெக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எஸ்கே அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது த லோன் வுல்ஃப் ஷோ. இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் ஸ்பெக்ஸ் பெருசாக சொல்கிற அளவுக்கு புதுசாக எதுவும் பண்ணலங்க. ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ரெட்மி 12C தான் ரீபிராண்ட் பண்ணி இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரே டிஃப்ரென்ஸ் என்னன்னா போக்கோ C55 பேக்ல லெதர் லைக் ஸ்டிச் டிசைன்ல கொடுத்துருக்காங்க. 3 கலர் ஆப்ஷன்ஸோட வருது. கூல் ப்ளூ, ஃபாரஸ்ட் கிரீன் அண்ட் பவர் பிளாக்கோட வருது. இந்த ஃபோன் 4GB RAM அண்ட் 64GB RAM 9499 ரூபீஸ்க்கும் 6GB RAM and 120GB ஸ்டோரேஜ் 10,999 ரூபீஸ்க்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இங்க RAM அப் டு 11GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட டீடைல் ஸ்பெக்ஸ் பத்தி சொல்றேன். பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெட்மி 12C ஸ்பெக்ஸ் அப்படியே தான் இங்க கொடுத்துருக்காங்க. 6.71 inch IPS HD+ பேனல் கொடுத்துருக்காங்க வித் MediaTek Helio G85 ப்ராசஸரோட. இந்த ப்ராசஸர் ஒரு 12 நானோமீட்டர் சிப்செட் அண்ட் இங்க மேலி G52 ஜிபியோட வருது. இந்த போன்ல Android 12 பேஸ் பண்ணி MIUI 12 கொடுத்திருக்காங்க அண்ட் பேட்டரி சைஸ் 5000 mAh கொடுத்திருக்காங்க. பட் வெறும் 10 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் வருது. கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது இங்க 5G கொடுக்கறது ஒரு பெரிய மைனஸாவே இருக்கு. டூயல் சிம்முமே 4G தான் சப்போர்ட் பண்ணும். டூயல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் வெர்ஷன் 5, 3.5mm ஆடியோ ஜாக் அண்ட் மைக்ரோ USB போர்ட்டோட வருது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரியர்ல கொடுத்திருக்காங்க. அடுத்ததா கேமரா பத்தி பார்த்தோம்னா ரியர்ல டூயல் கேமரா செட்டப்போட ஒரு 50 மெகா பிக்சல் அப்பர்ச்சர் f1.8 ஓட வருது அண்ட் இன்னொரு 0.8 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்லயும் 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வித் HDR சப்போர்ட்டோட வருது. ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லயுமே அப் டு 1080p at 30 fps வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும். கடைசியா போனோட திக்னஸ்னு பார்த்தோம்னா 8.7mm வருது அண்ட் வெயிட் 192 கிராம்ஸ் வருது. அண்ட் போனை தவிர உங்களுக்கு பாக்ஸ்ல வேற என்னென்ன வரும்னா ஒரு மைக்ரோ USB போர்ட், 10 வாட் சார்ஜர், சிம் இஜெக்ஷன் டூல், குவிக் ஸ்டார்ட் கைட் அண்ட் ஒரு வாரண்டி கார்டு கொடுத்திருக்காங்க. யூசுவலா இந்தியால தான் ஒரே மாடலை வேற வேற பேர்ல ரீபிராண்ட் பண்ணி செல் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி இந்தியா ஒரு பெரிய மார்க்கெட் தான். பட் அதுக்காக பிராண்ட்ஸ் இப்படி நம்மள கன்ஃபியூஸ் பண்றது எந்த அளவுக்கு சரியா இருக்குன்னு நமக்கு தெரியல. அண்ட் பொதுவாகவே எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே நம்மளுமே அதோட ஸ்பெக்ஸ் அண்ட் டிசைன் பாக்குறோமோ இல்லையோ அதோட பிராண்ட் வேல்யூ நம்ம எப்பவுமே கன்சிடர் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இருக்கவே இருக்கு ஐபோன். அவங்களுக்கு பிராண்ட் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால ரீசெண்டா நம்ம ஆப்பிள்ல பெரிய இன்னோவேஷன்ஸ் எதுவுமே பார்க்க முடியறது இல்ல. கடைசி வர எல்லா போனுமே ஒரே மாடல் ஒரே டிசைன்ல தான் இருக்கு. ஒரே போனை தான் சிப்பை மட்டும் மாத்தி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரெட்மியா இல்லை போக்கோவான்னு நீங்கள் யார்கிட்ட கேட்டாலுமே எல்லாருமே போக்கோ தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண போக்கோ F1 அதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல அந்த பட்ஜெட்டுக்கு அந்த ஸ்பெக்ஸ் எல்லாமே கன்சியூமர் கிட்ட ஒரு நல்ல எதிர்பார்ப்பை கொடுத்துச்சு. அதே நேரத்தில் ரெட்மின்னு எல்லாத்திட்டையும் கேட்டால் அயன் பாக்ஸ் ஞாபகம் வரும் நமக்கு. ஸோ எந்த பொருள் வாங்கினாலுமே அந்த பொருளோட பிராண்ட் வேல்யூ மட்டும் பார்க்காம ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எப்படி இருக்கும், ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாமே செக் பண்ணி வாங்குங்க. இம்பார்ட்டண்டா ஒர்த் ஃபார் மணியான்னு பாத்துக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். நான் இன்னொரு வீடியோல உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, bye from SK.